பேங்க்ஸ் என்பிஏ ரிஸ்க் ரெடியூஸ். அது என்னப்பா என்பிஏ? எஸ். ஸோ எரியுத்தியில எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இது தேவையில்ல, நாமளே நம்மளுக்கு தேடிக்கிட்ட பிரச்சனை கூட சொல்லலாம். சரி, என்பிஏனா என்ன? நான் பர்ஃபார்மிங் அசட். இதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து லோன் எடுக்கிறாரு, அதை வந்து டைம் கட்டல, அசலும் கட்டல, வட்டியும் கட்டல, பெனால்ட்டி இருக்கு, இது எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கோல்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா என்பிஏ அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட். ஸோ நீங்க நினைக்கலாம், சரி ஒரு கஸ்டமர் கட்டலை, அதான் அவங்ககிட்ட நகை இருக்குது, அதை வச்சு அந்த வட்டியும் அசலையும் எடுத்துட்டு போயிடுறாங்க, இது என்னப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் அதுல தான் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. பேங்க் வந்து அதை என்பிஏ பண்ணி ஏலத்துக்கு விட்டுறாங்க. ஏலத்துக்கு விடும்போது என்ன ஆகும், மார்க்கெட் வேல்யூ வந்து அப்போதைக்கு டவுன்ல இருந்தா, ஒரு பவுனோட ரேட் வந்து கீழே குறைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் பேமெண்ட் பண்ணி நகையை திரும்பி கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பேங்க் சந்திக்கவே தேவையில்லை, இந்த நஷ்டத்தை வந்து பேங்கை வந்து அடைய தேவையில்லை. ஸோ அப்போ ஃபுல் பேமெண்ட் கஸ்டமரை பண்ண சொல்லுங்க.